தோற்றத்தில் அழகு பேச்சில் வசீகரம், பேச்சில் அழகு தோற்றத்தில் வசீகரம். இப்படி எந்த முறையில் சொன்னாலும் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப அழகானவும் தன்மையாகவும் பேசுகிற ஆளுங்க. உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப அருமையாக இருக்கும், எந்த குறையும் இருக்காது அப்படின்னு கட்டம் சொல்லுது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எல்லாம் பில்டப்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது காதில் விழுகுது. இப்போது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 9 கிரகம் இருக்குது. இந்த 9ல் மேக்ஸிமம் எத்தனை கிரகங்கள் நமக்கு நல்ல பலனை தர்ற இடத்துல இருக்குது, அதை தான் நம்ம பார்க்கணும். 1, 2 கிரகங்கள் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கலாம், அந்த இடம் நிற்கிற இடம் சரியில்லாமல் இருக்கலாம். ஆனால் ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு நல்லது நடக்கும். அதாவது உங்கள் ராசி ரிஷப ராசிக்கு நல்லது நடக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 7ல் இருந்து கூட பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யார், புதன் பகவான், அவரோட சேர்ந்து 7ல் நின்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் நிற்கிறாரு. சனி பகவான் 11ல் இருக்கார். ராகு பகவான் 10ல் இருக்கார். பாருங்கள் எவ்வளோ கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது தீய பலன்கள் குறைவாகவும் நன்மை நிறையாவும் நடக்கிற மாதம் இந்த டிசம்பர் மாதம். அப்படி பார்க்குறப்ப குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் நின்று குருவுக்கு வீடு கொடுத்த புதன் 7ல் உங்கள் ராசிநாதனோடு நின்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ கன்ஃபார்மாக தனவரவு உண்டு. இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான நிலைங்க. டிசம்பர் மாத ராசி கட்டத்தை ஆன்லைனில் ஏதோ ஒரு ஆப்பில் போட்டு பாருங்கள், கோச்சார கட்டம் எவ்வளோ அருமையாக உங்கள் ராசிக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சாதகமாக தான் பலன் கண்டிப்பாக நடக்கும். தகப்பனார் மூலமாக நல்ல ஆதாயம் உண்டு. தகப்பனார் வழி சொத்துக்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லாபம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ல் இருக்கிற ராகு மட்டும் கொஞ்சம் தொழிலில் சில குழப்பங்களை உண்டு பண்ணுவார். என்னென்னா மாற்று மதத்தினரிடம் நீங்கள் டிரான்சாக்ஷன், அதாவது தொழில் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டிசம்பர் 6க்கு அப்புறம் குரு பகவான் மிதுனத்துக்கு போயிடுவார். அந்த மிதுனத்திலிருந்து ராகுவை அவர் பார்க்குறப்போ தொழில் நல்லாயிருக்கும். தொழில் மூலமாக உங்களுக்கு வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தாயார் விஷயத்தில் கொஞ்சம் அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதுக்கப்புறம் வீடு வாசல் வண்டி வாகனம் இது எல்லாம் குறிக்கிறது 4ஆம் இடம் இல்லைங்களா, அங்கே கேது பகவான் உட்காந்துருக்காரு. ஸோ அதுலெலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது புதுசாக ஏதாவது ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் தள்ளி போடுங்க, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். சூரிய பகவான் அவர் போய் 8ல் உட்காந்துருக்காரு. அதாவது டிசம்பர் மாதத்தின் பின்பகுதியில் பின்னாடி தனுசில் இருக்கார். ஆனாலும் நிலைமை வந்து சரியாக கட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால எல்லாமே கட்டுக்குள்ளே தான் இருக்கும். 4ல் இருக்கிற கேது சுகஸ்தானம் இல்லைங்களா, அந்த 4ஆம் இடம், அதை மட்டும் கொஞ்சம் கெடுப்பார். அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம்னா, வீட்டில் இருக்கிற உறவுகள் இருக்கு இல்லைங்களா, குழந்தை குட்டி, நம்ம கணவன் மனைவி, இவங்களுக்கு இடையில் சிறு சிறு குழப்பங்கள் வரும். அது மூலமாக நமக்கு வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் நிம்மதி குறைவு ஏற்படும். ஆனால் பொதுவாக பார்க்குறப்ப கணவன் மனைவி உறவு நல்லா ஒற்றுமையாக தான் இருக்குங்க. ஆனால் இந்த காரணம் மட்டும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணங்களால வீட்டில் கொஞ்சம் நிம்மதி குறைவு உண்டாகலாம். பருவ வயது இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் திடீர் காதல் முளைக்கும். எதுக்கும் எதிர்பாலினத்திடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. பெரியவங்க ஏதாவது சொன்னால் அதை கேட்டு நடந்துக்கங்க. இப்போது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை வந்து கரெக்டாக அந்த டீனேஜ் வாலிப வயசில் வரும். அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் சுபர் சம்மந்தப்பட்டு இருக்கும்பொழுது நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் கொஞ்சம் பலவீனமாக இருந்தால் எதிர்பாலினம் மூலமாக கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. ஏன்னா செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தொடர்ந்து அதுக்கப்புறம் ராகு திசை வருது இல்லைங்களா. அப்போது கரெக்டாக அந்த வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆகிற வயசு, படித்து கால் ஊன்ற வயசு, அந்த டைமில் வந்துட்டு செவ்வாய் ராகு இந்த கிரகங்களோட திசைகள்லாம் வரும்பொழுது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு திசை மொத்தம் 18 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், இதெல்லாம் தொடர்ந்து வரும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுக்கும் இது வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது பொது பலன் தான். லக்கணத்தை பொறுத்து தான் பலன் அமையும். எதுக்கு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற நல்ல ஜோசியர்கிட்ட ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை காட்டி கேட்டுக்கங்க, அவர் வழிகாட்டுவார். ஏன்னா உங்களுக்கு வந்து சரியான வயசில் கண்டிப்பாக வழிகாட்டுதல் வேணும். இளைஞர்கள் இளம்பெண்கள் அம்மா அப்பா சொல்கிறது கொஞ்சம் கேட்டு கவனமாக நடந்துக்குங்க. உங்களுக்கு தெரியும் ரிஷபராசிகள் வந்து எப்போவுமே புத்திசாலிகள் தான், அதனால் பெருசாக யாரும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலையும் கஷ்டப்படுறப்பவும் சரி, எந்த சூழ்நிலையும் வந்து நம்ம கூட நிற்கிறவங்க நம்ம பெற்றோர்கள். அவங்க நமக்கு கெடுதல் செய்யவும் மாட்டாங்க, தப்பான வழியை காட்டவும் மாட்டாங்க. அதனால் அவங்க சொல்கிறபடி கேட்டு உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்திக்கங்க. பின்னாடி வர்ற வாழ்க்கையும் நல்லாயிருக்கும்.
ஏன்னா இந்த வயசில் வந்து கொஞ்சம் சபலப்பட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரங்க முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பெருமாளை மனசில் நிறுத்தி தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. கோயிலுக்கு போகிறப்ப நெய் தீபம் ஏற்றுங்கள். நல்ல நெய், நான் திரும்ப திரும்ப என்னோடய பதிவு எல்லா பதிவுலையும் சொல்கிறேன், நல்ல நெய், நல்ல எண்ணெய் இதை வீட்டில் வாங்கி வச்சு, சுத்தமானதை வாங்கி வச்சு வீட்டில் வழிபடுறப்பவும் சரி, விளக்கேற்றுறப்பவும் சரி, கோயிலுக்கு போகும்போதும் சரி, வீட்டில் இருந்து கொண்டு போங்க. அதோட பலனே வேறு மாதிரி இருக்கும். சும்மா அவசரத்தில் போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த அட்டையில் தொங்க விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மெழுகு வச்ச நெய் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். எல்லாமே வியாபாரமாக போகிறப்ப அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. நம்ம வந்து ஒரு சாமிக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுறப்ப அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணிடலாமே. அதுபோக அரசு வகையில் முயற்சிகளெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா செவ்வாயோடு சூரியன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு 8ல் நிற்கிறாரு. கரெக்டான ஆளுகளை பார்த்து, அதாவது செலவு பண்ணாலும் வேலைக்க முடியுமா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. பதில் சொல்ல கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் நண்பர்களே. சுக்கிரனுக்குரிய காயத்ரி மந்திரம் அந்த பதிவோட கடைசியில் போடுறேன். அதையும் படிச்சுட்டு பெருமாளை வழிபடுங்க. இது ஒரு நல்ல காலம், நல்ல டைம் நண்பர்களே உங்களுக்கு. அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஜூன் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ல் தான் குரு இருப்பார். அது ஒரு பெரிய பாக்கியம். 3ல் போனாலும் உச்சகுருவாக தான் இருப்பார். அங்கே நின்று அவர் செய்ய வேண்டிய நல்ல வேலைகளை எல்லாம் செய்வார். இருந்தாலும் 2ல் குரு இருக்குங்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு ஜோதிடத்தில் பொது விதியில் இருக்குது. குருவுக்கு உகந்த இடம் அந்த 2வது இடம். காலம் கரெக்டாக நமக்கு அமைகிறப்போ அந்த டைமில் வந்து நம்ம நின்றுக்கணும், ஸ்டாண்ட் பண்ணி நின்றுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். உங்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் நிறையவே இருக்குது நண்பர்களே. வாழ்க்கையில் முன்னுக்கு வர வாழ்த்துக்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி நண்பர்களே.